ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுப்ரியா சுசனா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வந்து நிறையா சன் டேன்லாம் வந்து இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஹோம் ரெமடிஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து இத்தனை நாள் வந்து வீடியோஸ் வந்து போடல 3 மந்த்தாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சிட் சாட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம், ஸ்டோரி டைம் கூட அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் வந்து குக்கரோட விசில் சவுண்ட் வந்து கேட்குது, கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஹாய் கைஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ப்ரௌனீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். சோப் மேக்கிங் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த சோப் வந்து உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் வந்து ரீசெல்லிங் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சோப் மேக்கிங் வந்து பண்ணி கொடுப்பேன். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஷாம்பூஸ் காஸ்மெட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சேல் பண்ணல, இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிஹெச் வேல்யூ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பார்த்து, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் மேக் பண்ணி இது பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரௌனீஸும் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ அதுக்குமே இதே நம்பர் தான், நீங்கள் இதே நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோப்ஸு ஷாம்பூலாம் வந்து வேணும், எனக்கு வந்து பல்காக வந்து வேணும், நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்கன்றவங்களுக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் வந்து சேல் பண்ணலை, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேக் பண்ணி வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, வாங்க அந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நான் என்னோடய சின்ன வயசில் வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து நான் இப்போ என்னெல்லாம் சேர்த்து இதை ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெசன் கிராம் ரைஸு, க்ரீன் கிராம் மசூர் டால், இதெல்லாமே வந்து மிஷினில் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே கொடுத்து வந்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்சியில் வந்து பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு வந்து அது சாஃப்டாக வந்து வராது. இது ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அரைச்சி வந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து பேஸ், எல்லா ஃபேஸ் பேக் போடுறதுக்கும் இதை வந்து ஒரு பேஸாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் இது கூட நான் இப்போ ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சத்தூள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து நம்மளுக்கு கலர்லாம் வந்து கொடுக்காது. நீங்கள் ப்ளெயினாகவே இந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கிறவங்க இந்த மஞ்சள் வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து சீக்கிரமாக அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். வெறும் அந்த மஞ்சளை மட்டுமே ஒரு ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து சேர்த்துக்கிறேன். தென் இதை வந்து நான் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பேக்கு ஹோம் ரெமடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து லேர்ன் பண்ண வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிக் கெமிக்கல்ஸாக தான் வந்து இருக்குது. ஸோ அது நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இது கூட வந்துட்டு இப்போ நான் இந்த பால் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து காய்ச்சாத பால், அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணுறேன், இது கூட வந்து சேர்த்துக்கிறதுக்காக. இது கூட வந்து நீங்கள் மில்க் வேணாம் அப்படின்னா கர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா. இஃப் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா இந்த மில்க் கர்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ளெயின் வாட்டரை வந்து போட்டு இதை நல்லா டைல்யூட் பண்ணி காஸ்மெட்டிக்ஸில் வந்து நம்ம இந்த ஷாம்பூ மேக் பண்ணுறது ஆர் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஏ பவுடர் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ எஸ்ஏ பவுடர் வந்து நம்ம வந்து கிளென்சிங்காக தான் வந்து யூஸ் பண்ணோம். சரியா? சோடியம் கொக்கைல் ஐசோத்தனைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் கோகோனட் இருக்கு இல்லையா, கோகோனட் ஆயில், அதுலேருந்து தான் ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படி தான் வந்து பிளான்ட் டிரைவ்லேருந்து தான் பண்ணி வராங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம ஃபேஸில் போடுறது எந்த அளவுக்கும் நம்ம வந்து ஹார்ம் பண்ணாது. ஓகேங்களா? சரி, இது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து மார்னிங் வந்து வேக்கப் பண்ணியாச்சு, பேர் ஃபேஸில் தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். இது எப்படி வந்து நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ தான் வந்து பேர் ஃபேஸாக தான் இருக்கேன். ஸோ எந்த மேக்கப்பும் இல்லை, எதுவுமே வந்துட்டு இல்லை. நான் பேசுறது வந்து கேட்குதுங்களா, ஆடிபிளாக இருக்கான்னு தெரியல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ க்ளீனாக இல்லாமல் நம்ம அப்படியே வந்து ஃபேஸை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாத பிரேக் அவுட் சாக்னி இதெல்லாம் வர நிறையவே வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ ஹேண்ட்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கலாம், நம்ம ஃபேஸை வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸில் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து போட்டேன்.
கைஸ் நான் இப்போ வந்து ஃபேஸில் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரின்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேவா ஓகேவா சார் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதா? இந்த மாதிரி லாங் வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது பேசுகிறதுக்கு. சரி வாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பாம் மாதிரி நான் ரெடி ஆக்சுவலாக இது வந்து சோப் தான். ஸோ இது வந்து குட்டி சைஸாக வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மினி சோப் லைக் வந்து நம்ம இந்த மாதிரி உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்ன சோப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சோப். ஓகேங்களா? ஸோ அந்த டொமேட்டோட பியூரிலாம் இருக்கும்னா அதை வச்சு வந்து மேக் பண்ணது கோல்ட் ப்ராசஸ் மெத்தடு. இது வந்து நானே வந்து மேக் பண்ணது தான். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போது இதை வச்சு வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். பேசுகிறதுக்குள்ளேயே ஃபேஸில் போட்ட தண்ணியெலாம் அப்படியே ட்ரை ஆகுதுப்பா. இது மாதிரி நம்ம குட்டியாக பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம ரிலாக்ஸாக பண்ணணும். இங்கே வந்து வாஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சோப் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. கோல்ட் ப்ராசஸ் சோப் தான். இந்த மாதிரி ஃபேஷியல் பாமில் வந்து நீங்கள் மெல்ட் அண்ட் போரில் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? லைக் அழகாக ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி பண்ணலாம். இது இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது இல்லைங்க, இது வெறும் சோப் தான். நீங்கள் நார்மல் சோப் வச்சு நீங்கள் கிளென்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் என்ன சோப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து கோல்ட் ப்ராசஸாக இருக்கிறதுனால இது ஸ்கின்னெல்லாம் எதையும் ஹார்ம் பண்ணாது. சரியா? ஒரு வேளை நீங்கள் கமர்ஷியலாக வாங்குறீங்கன்னா அது விட்டுருங்க. ஃபேஸ் வாஷ் ஏதாவது போய்க்கோங்க. அப்படின்னா நல்லா கோல்ட் ப்ராசஸ் சோப்பாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. கைஸ் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட பேக், இதை வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து சில்டு மில்க் வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து கொண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சில்லாக இருக்குது. வாவ். ஸோ எல்லா சைடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்கு கூட நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து காயும் போது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது வந்து அப்படியே டைட் பண்ணிடும். அப்போ நம்ம பேசும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து சேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேக்லாம் வந்து போடும்போது பேசக்கூடாது. ஜஸ்ட் வந்து இப்படியே தான் இருக்கணும். நீங்கள் ஐஸ் கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். அழகாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாத் பண்ண வந்து போயிடலாம். கைஸ் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு, அதாவது ஃபேஸு சில்னஸாக இருக்குது. நம்ம அந்த மில்க்கை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணதுனால சரி இப்போ போயிட்டு நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டோரி டைமுக்குள்ளே வந்து போயிடலாம் வாங்க. ஓகேவா? சரி வந்து இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பேக்கை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீக்லி வந்து ஒரு 4 டைம்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பிரைட் டூபியாக இருக்க போகிறீங்கன்னா கூட இதை வந்து நீங்கள் அப்சல்யூட்லி வந்து இந்த பேக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இப்போ அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் நானுமே வந்து பிரைட் டூபி அப்படின்னு கூட வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஏன் வந்து 3 மந்த்தாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடல, மேக் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பர்சனல் ஒர்க்கில் வந்து நான் வந்து கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பர்சனல்னால் என்னென்னா லைக் வந்து இந்த அலைன்ஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ மேரேஜ்க்காக. ஸோ அந்த ஒரு ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கமிட் ஆகிட்டேன். அது வந்து ஒரு நிறைய இந்த 1 இயராகவே வந்து அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. லைக் மேட்ரிமோனி வெப்சைட்டில் அங்கே வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ் இது பண்ணுறது, அதுக்கப்புறமா நிறைய இந்த ப்ரோக்கர்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இதில் நிறைய வந்து இந்த விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் நான் கமிட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல. ஸோ லைஃப் இல்லையா, நம்ம அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் அதில் வந்து நிறைய வந்து ஸ்டோரி வந்து உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருக்குது. சொல்ல போனால் சொல்லிகிட்டே போகலாம். இந்த 1 ஹவர் இந்த டைமிங் வந்து நம்ம வீடியோவில் வந்து அவ்வளோ ஷேர் பண்ண முடியாது என்னால். ஸோ கொஞ்சமாக வந்து லிட்டிலாக வந்து சொல்கிறேன் என்னென்ன நடந்தது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பொண்ணு பார்க்குற விஷயமா அதெல்லாம் வந்து போயின்ட்டுருக்கு. ஸோ லிட்டரலாக வந்து இப்படி தான் வந்து போயின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டுலாம் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்ப்பாங்க இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் வந்து வியடாக தான் வந்து இருந்தது. நம்ம ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு போய் ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிற்கிறோம். ஸோ அது வந்து
அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. இத்தனை நாள் நம்ம இருந்ததுக்கும் இப்போ போய் ஒருத்தவங்க யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்மளை பார்க்க வராங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போய் நிற்கிறது இந்த விஷயம்லாம். ஸோ இப்போ வந்து வியர்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு வந்து பழகிடுச்சு. ஸோ வரது போகிறது அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ சிலது வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது, சிலது செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு ரீசன் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக போடாததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நீங்கள் யாராச்சும் வந்து பிரைட் டூபியாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன நல்லா வந்து என்கொயரி வந்து பண்ணுங்கள், சரியா? இப்போ எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு நடந்தது லாஸ்ட்டு சண்டே வந்து ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ நிறைய ஸ்டோரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஒரு ஸ்டோரி வந்து என்னோடய விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகேவா, இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே வந்து நாங்கள் போக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கே இத்தனைக்கும் வந்து நம்ம மேட்ரிமோனியில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நடக்குது. யாரையும் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்ட்டு. அதனால வந்து நம்ம புரோக்கர்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க அந்த ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம மந்திரி வந்து சொன்னாங்க, ஆல்ரெடி ஒருத்தவங்க கொடுத்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இல்லை, நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஒரு 4000 ருபீஸ்க்கு மேலேயே வந்து நம்ம வந்து அதில் சீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சரியாக வந்து நம்மளுக்கு எதுவும் ப்ரொஃபைல்ஸ் வந்து இது பண்ணல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொஃபைலெல்லாம் வந்து கொடுத்து அவங்க மேரேஜ் ஆகியே போயிட்டுருப்பாங்க. பட் இவங்க வந்து இந்த புரோக்கர்ஸ்லாம் வந்து இது ஒரு இதுவாக வந்து எடுத்துக்கலாம். சில பேர் ஜென்யூனாக இருக்காங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக் ப்ரொஃபைலை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறது ஓகே. அதனால சரி அகைன் சொல்லி வேறு ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ரெஃபர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து நம்மளை வந்து பார்க்கறதுக்கு வந்து, அதாவது என்னை வந்து பார்க்கறதுக்கு வந்து வராங்க, சரிங்களா? ஸோ வந்துட்டு என்னென்னா, அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து சர்ச் இது பண்ணுறாங்க, அவங்க வந்து பெரிய வந்து ப்ரீஸ்டாக இருக்காங்க, பாஸ்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட பையனோட ப்ரொஃபைலை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வரும்போது அவங்க அந்த பையனோட அப்பா மட்டும்தான் வந்து வராங்க. அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரல, அவன் ஏதோ ஒரு ஊரில் இருக்கான், பெங்களூரில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் டைமும் வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க. செகண்ட் டைமும் வந்து அந்த பையன் வந்து வரல. அகெயின் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ஊர்லேருந்து வரல, கொஞ்சம் இதை பற்றிலாம் பேசணும், கொஞ்சம் இன்டெப்த்தாலாம் பேசுவாங்களா, மேரேஜை பற்றி தெரியணும், ஸோ அந்த மாதிரிலாம். தேர்ட் டைமும் வந்து வராங்க. வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஓகே, எங்களுக்கு எல்லாமே ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேரேஜ் வந்து வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட் வந்து வைக்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேரேஜ் வச்சுக்கலாம், சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். அது வந்து 1 வீக்லேயே போன சண்டே வராங்க அப்படின்னும் போது, சண்டே வந்து பார்த்துட்டு மண்டே வந்து இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இது சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேரேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போய்க்கலாம், இந்த என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையனோட அப்பா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்க வந்து என்ன வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மேரேஜ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து சில விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா? நம்மளுக்கே வந்து நம்மளோட இன்னர் மைண்ட் வந்து சொல்லும் இல்லையா? ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது. நான் வந்து டோட்டலாக வந்து யாரையுமே எடுத்த உடனே வந்து நம்ப மாட்டேன். முன்னாடி வந்து நம்பிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய அடிலாம் பட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு ஓகே, ஓரளவுக்கு வந்து என்னால் வந்து கெஸ் பண்ண முடியுது. சம்திங் ஏதோ வந்து ராங்காக இருக்குது, இல்லை இது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவங்க ரொம்ப ரொம்ப இப்படி பேசுகிறாங்க, ரொம்ப தன்மையாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டவுன் டு அர்த். பட் ஆனால் அந்த பையனோட அப்பா வந்து அவங்க கொஞ்சம் நல்லவங்க தான் உண்மையாலேயே. அது ஏன்ட்டு நான் அப்புறம் ஃப்யூச்சரில் பின்னாடி வந்து சொல்கிறேன். இப்போ வந்து போகலாம். அவங்க வந்து இப்படி சொல்லும்போது ஓகே, ஃபஸ்ட் சரி ஓகே, மண்டே வந்து வராங்க. அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் மெம்பர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு வராங்க. ஸோ பையனுக்கு வந்து அம்மா வந்து இல்லை, சிஸ்டர் ஆல்சோ வந்து மேரீடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க ஃபேமிலி சர்க்கிள்ஸில் வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மண்டே வராங்க அப்படின்னும்போது சண்டே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களோட ப்ரொஃபைலு அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சர்ச் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ச்சோட விசிட்டிங் கார்டு வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த விசிட்டிங் கார்டு, தென் அந்த பையனோட
ஃபோட்டோஸு எல்லாமே வந்து நான் என்ன சொல்கிறேன், என்னோடய ரிலேஷன்ஸ்லாம் வந்து பை காட் கிரேஸ் வந்து அந்த சர்க்கிளில் தான் வந்து இருக்காங்க. சுற்றி நிறைய அந்த ஏரியா பேர்லாம் வந்து நம்ம சொல்ல வேணாம். ஆனால் நான் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, இருக்காங்க. ஸோ இது வந்து நியர்பையே பக்கத்து ஸ்டாப்பிங்லேயே தான் வந்து சரௌண்டிங்ஸில் எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ லைக் என்னோடய சித்தப்பா, என்னோடய அத்தை, ஸோ அந்த மாதிரிலாம் என்னோடய அத்தை பையன் அவங்கெல்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து என்னன்ட்டா அவங்களோட விசிட்டிங் கார்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ என்னோடய தம்பி இருக்கான்ல, என்னோடய அத்தை பையன், ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பையன் இப்போ ப்ரொஃபைல் கொடுத்தாங்களே அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க தான். என் தம்பி வந்து என்ன பண்ணுறான், அதான் என் அத்தை பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு ஃபோட்டோஸையும் அனுப்பிட்டு வந்து என்கொயரி வந்து பண்ணுறாங்க. எப்படிடா அந்த என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, என்னோடய அத்தை பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, யார் அந்த அக்கா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப வந்து க்ளோஸா, இல்லை கொஞ்சம் தூரத்து சொந்தமா அந்த மாதிரியா? தூரத்து சொந்தம்னா ஓகே அப்படின்ற மாதிரி, பட் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அக்கா அப்படிங்கும்போது வேணான்னு சொல்லிவிடு, வேணாம் சரியில்லை ஏன்டா அப்படின்ட்டு வந்து இவன் வந்து சொல்லி கேட்டிருக்கான். ஸோ என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தா, இந்த பையன் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நிறைய பேட் ஹேபிட்லாம் வந்து இருந்ததுனால சம்திங் ஏதோ ஜெயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வந்திருக்கான். ரிமாண்ட் ஆகிட்டு வந்திருக்கிறான் 2 டைம்ஸ் 2 கேஸ் வந்து அவன் மேலே வந்து ஸ்டேஷனில் வந்து ஃபைல் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து அந்த ரவுடிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்தளோட கூட வந்து இவன் வந்து இருக்கான். ஆனால் இவனோட ப்ரொஃபைல் பார்த்தா இன்ஜினியரிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு வேணாம், நீ இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடு. நிறைய வந்து அவன் வந்து ஒயின் ஷாப்பில் தான் வந்து இருப்பான் மோஸ்ட் ஆஃப் த டைம் முன்னாடிலாம். இப்போ வந்து அப்பப்போ ரேராக வந்து இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து என் தம்பிக்கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா சர்க்கிளில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்லிட்டாங்க, என் சித்தப்பா கிட்டே இந்த விஷயம்லாம் வந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய சித்தப்பா வந்து அவரோட சைட்லேருந்து அவரோட இதை வந்து விசாரிக்க சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நியர்பையில் தான் இருக்காங்க. கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்களா தெரிஞ்சவங்களா சம்திங் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்கொயரி பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்துட்டு வரான், கூப்பிட சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோக்கும் இன் பர்சனாக அவனை பார்க்கறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அவனை பார்த்தா இன்ஜினியரிங் அந்த ஒரு இதுவே குவாலிஃபைடே இல்லாத மாதிரி இருக்குது. லைக் அந்த ரக்கடாக ஒரு மாதிரி அதான் அந்த குண்டாஸ்லான்னு சொன்னாங்களே, ஸோ அந்த அடியாளா அந்த மாதிரி தான் வந்து இருக்கான். ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சித்தப்பாவோட ஃப்ரெண்டும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என் தம்பியும் வந்து என் சித்தப்பா கிட்டே இதே தான் வந்து சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஸோ இது நம்மளுக்கு ஓகே இல்லையா, ஸோ உடனே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து கால் ஆஃப் வந்து பண்ணிட்டோம். அதாவது அவங்கக்கிட்ட வந்து ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாதுல்ல, இதெல்லாம் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது. நான் அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து சொல்லிட்டோம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இருங்க, நாங்கள் என்கொயரி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பண்ணணும், வேறு ஒரு இது வேறு வந்திருக்கு, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்டப் பண்ணிட்டாங்க. அகெயின் வந்து அந்த புரோக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கே வர வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி வந்து நீங்கள் வந்து வேணாம்னு சொல்வீங்க, அவங்க வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தானே, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க, யாரோ சொல்கிறத வந்து கேட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படி இப்படி. ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸில் ஸோ அவங்க வந்து விட்டு கொடுக்காத மாதிரி அந்த புரோக்கர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுது அந்த ஆண்டி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. திருப்பி மண்டே வந்து அவங்கெல்லாம் அந்த ஃபேமிலியாக வராங்க இருந்தது இல்லையா, அகெயின் வந்து கால் வந்து பண்ணுறாங்க, எதுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை நாங்கள் வந்து பொலைட்டாகவே வந்து சொல்லிட்டோம், இல்லை நம்ம பார்க்கலாம்
வேறு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுலேருந்து பெரிய ஒரு யமகண்டத்துலேருந்து நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இப்போ எதுக்காக நான் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, இப்போ வந்து எனக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் தான், அம்மா தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அம்மாவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து என்கொயரி வந்து பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறதுனால ஓகேன்ட்டு வந்து நம்மளால் வந்து அவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்தது. ஸோ இதுவே வந்து சில பேர் நிறைய என்கொயரிலாம் பண்ணாமே போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே அவங்க ஏரியாவில் போய் கேட்கும்போது அவங்கள பற்றி நல்ல விதமாக தான் வந்து சொல்வாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் அதனால் வந்து நான் இதனால் என்ன தெரிவிக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி அலைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தாலும் இல்லை மேட்ரிமோனியில் எது இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி வந்து நீங்கள் வந்து விசாரிங்க. இன்டெப்த்தாக நீங்கள் இறங்கி போய் விசாரிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இது லைஃப் மேட்டரு. ஒன்ஸ் வந்து போச்சுன்னா அப்புறம் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நல்லா வந்து இன்டெப்த்தாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள், நல்லா என்கொயரி பண்ணுங்கள், விசாரிங்க அப்படின்ட்டு வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ என்ன தான் வந்து மேட்ரிமோனியில் பார்க்குறோம், ஒரு புரோக்கர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வருது, அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, தட்ஸ் ஆல். இப்போ மற்றபடி வந்து அவங்க போயிட்டு இன்டெப்த்தாக வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறதில்ல, அவங்க என்ன நடந்திருக்குது ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்கில் வந்து என்கொயரி பண்ணி நம்மளோட இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி வந்து கொடுப்பாங்க இல்லையா டிடெக்டிவ் ஏஜென்சி. ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கிட்டேயும் வந்து நீங்கள் கொடுத்து இன்னொரு வாட்டி நல்லா வந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிலேயே வந்து நல்லா பார்த்து செக் பண்ணி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, சிலது ஓகே இப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு விடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்து வந்து நீங்கள் வந்து கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை தான் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த அலைன்ஸ் பார்க்குற விஷயத்தை பற்றி. சரிங்களா. தென் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susan. Thanks for watching my video. Bye bye. Love you all.